விஜய் அவர்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறார். இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, எங்க நிறைவேற்றினீங்கன்னு கேட்கிறாரு. விஜய்க்கு பொதுவா எழுதி கொடுக்கறது படிக்கிறது தான் வழக்கம். இது 19 ஒரு எதிர்கட்சி சொல்றாரு. கொடுக்காத பல வாக்குறுதிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றி ஒழுங்கினமா ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டீங்க, உங்க தொண்டர்கள் சரியில்லை அப்படின்ற கருத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. திருச்சி விமான நிலையத்துல தற்கூரிங்க மாதிரி போய் கேட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போங்க. உங்க தொண்டர்ல கொஞ்சமாவது அரசியல் வேணும். இதை நிறைய பேர் தலைவரை பார்க்கவே முடியல, பார்த்துட்டேன். அப்ப இதுதான் உங்களோட அரசியல். உங்களை பார்க்கவே முடியலன்னு ஒருத்தன் உங்களை பார்த்துட்டேன்றத சந்தோஷப்படுறான்னா நீ அவைலபிளே இல்லைன்னு. தமிழ்நாட்டு மாணவர்களை திராவிட இயக்கம் இவ்வளவு நாள் சரி செஞ்ச ஒரு விஷயத்த விஜய் திருப்பி பின்னோக்கி இழுத்து போறாரு. இல்ல, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தானே இப்ப அவர்கிட்ட போகுது. அது திரை கவர்ச்சி பிம்பம். தற்கொலை கூட்டம்ன்ற வார்த்தையும் பயன்படுத்து ஒரு அரசியல் புரிதல் இல்லை. NDTV சேர்ந்த ஒரு நிருபர் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு கருத்துல போய் துண்ட போறது, அவரை பேச விடாம தடுக்கிறது, இதெல்லாம் தான் அரசியல் புரிதல். முந்தா நாள் சொன்னார் அண்ணாமலை, திமுக அறிவாலயத்துல செங்கலா பிரிச்சிருக்கேன். இன்னைக்கு பாவம் அவருக்கே அடைக்கலம் திமுக தான் தர வேண்டிய நிலைமை. அவருக்கு அடைக்கலமும் கடைசியா திமுக. இந்த ஜெனரேஷன்ல இந்த வார்த்தை எனக்கு புரியல. அடைக்கலம்னா என்ன சொல்ல வரீங்க? அடைக்கலம்னா உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திரு துரை தமிழ்ச்செல்வன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க விஜய் அவருடைய சுற்றுப்பயணம். அது தொடர்ந்து திமுகல இருந்து பல கருத்துக்களை முன் வச்சுட்டே இருக்காங்க. விஜய் அவர்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறார் திமுக அரசு மீதும். அந்த இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, எங்க நிறைவேற்றினீங்கன்னு கேட்கிறார். ஆனா திமுக சைட்ல இருந்து தொடர்ந்து நீங்க ஒழுங்கினமா ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டீங்க, உங்க தொண்டர்கள் சரியில்லை அப்படின்ற கருத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் பதில் இல்லவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? நண்பர் விஜய் சொல்றாரு, இந்த மாதிரி வளர்ச்சி தேர்தல் நீங்க வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றல. கிட்டத்தட்ட 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு அதை முதலமைச்சர் 2 நாளைக்கு முன்னாடியும் பட்டியலிட்டிருக்காரு. அமைச்சர்கள் பட்டியலிட்டிருக்காங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில 3 அமைச்சர்கள் ஒரு சிறப்பு பிரஸ் மீட்டே கொடுத்து என்னென்ன துறை சார்ந்த இதை பட்டியலிட்டிருக்கோம், எது நிறைவேற்றிருக்கோம், இன்னும் எது அரசாங்கத்தோட பரிசீலனையில் இருக்கு. கிட்டத்தட்ட 70% நிறைவேற்றியாச்சு. இன்னும் ஒரு 15% அரசாங்கத்தோட பரிசீலனையில இருக்கு. பாக்கி இருக்க 15% மத்திய ஒன்றிய அரசாங்கத்தோட அனுமதியும் பெற வேண்டிய நிலையில இருக்கு. போற போக்குல எதுவுமே நடக்கல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, இல்ல நீங்க கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நீங்க நிறைவேற்றல அப்படின்றது தன்னோட அரசியல் இருத்தலுக்காகவும் தான் அரசியல் இருக்கிறோன்ற ஒரு நியாயத்துக்காகவும் தான் அதை பேசுறாருன்னு தான் தோணும். எந்த அடிப்படையில நீங்க தமிழ்நாடு வளரலன்னு சொல்லணும். இந்த ஆட்சி அதிகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் பொழுது 0.06%. கொரோனா ஊரடங்கு அமலில் இருந்த பொழுது ஆட்சி அதிகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றிய பொழுது எந்த துறையுமே இயங்கல. தமிழ்நாடே கிட்டத்தட்ட ஆரம்ப புள்ளியிலிருந்து தான் மீண்டும் தமிழ்நாட்டை முன்னேற்றணுன்ற ஒரு நிலையில இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலையில இருந்த தமிழ்நாடு பொருளாதார விகிதத்தை, வளர்ச்சி விகிதத்தை கிட்டத்தட்ட இரட்டை இலக்கத்துல 11.2% இரட்டை இலக்கத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காரு நம்முடைய முதலமைச்சர். அப்ப எந்த அடிப்படையில தமிழ்நாடு நீங்க முன்னேறலன்ற அவரு லிஸ்ட் போடுறாரு இல்லையா? இப்போ 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் சொன்னாங்க. 384 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்ப பொதுவா ஒரு கருத்து என்னன்னா, இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது மட்டும் தானே. 384 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த இலக்கம் 384 நிறைவேற்றியாச்சு. கொடுக்காத பல வாக்குறுதிகள், நான் முதல்வன் திட்டம் உட்பட கொடுக்காத பல வாக்குறுதிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்கு. அவங்க என்ன சொல்ல வராங்க? இப்ப நேற்று ஒரு நண்பர் பார்த்தேன், அவரு தாவேக்காரரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதுல எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா, இல்ல தகுதி வாய்ந்த மகளிருக்குன்னு முதல்ல சொல்றீங்க. அவருக்கு ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை நினைவுட்டு விரும்புறேன். என்னன்னா, முதல்ல விளிம்பு நிலை மனிதர்களுக்கு தான் ஒரு திட்டம் போய் சேரும். இதுல தகுதின்றது எதன் தகுதி, யார் தகுதி, தகுதி வாய்ந்த நபர்கள் யார் அப்படின்னா, முதல்ல யாருக்கு அந்த 1000 ரூபாய் போய் அந்த 1000 ரூபாய் அவங்களோட மனதளவுல, வாழ்க்கை திறன்ல அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களோட முன்னேற்ற பாதைக்கு அந்த 1000 ரூபாய் வழிவகுக்குமோ அவங்க தான் எங்களோட முதல் பட்டியல். படிப்படியா இந்த திட்டம் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மூலை முடுக்கில் ஒவ்வொரு மகளிருக்கும் இந்த திட்டம் போய் சேரும். இல்ல, அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. ஒரு திட்டம் அப்படித்தான் ஆரம்பிக்க முடியும். இப்ப நீங்க பொதுவா ஒரு திட்டத்தை எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பீங் எ கிராஜுவேட், நீங்க ஒரு சில விஷயங்களை அடிப்படைவாதமா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு திட்டத்தை முன்னாடியே சொல்லிருக்கலான்றீங்க. இந்த திட்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்டேஷனே எல்லா மகளிருக்கும் அப்படின்றதான் உண்மை. அந்த மகளிருக்கான முக்கியத்துவம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? இப்ப 1000 ரூபாய் கொடுக்கறதுனால ஒரு பெண்ணோட மாற்றத்துல, வாழ்வியல் மாற்றத்துல பெரும் தாக்கத்துல இருந்து அவங்க
உளவியல் ரீதியான தாக்கத்துல இருந்து அவங்க வெளியில வரணும். அந்த மாதிரி மகளிர்கள் யார்? அந்த 1000 ரூபாய் வச்சுதான் தன்னோட வாழ்நாள்ல அரிசி வாங்க முடியும், பருப்பு வாங்க முடியும் இருக்க மகளிர்கள் யார்? இவங்க எல்லாம் முதல்ல கணக்கெடுக்கப்படுறாங்க. இதை ஏன் முன்னாடி சொல்லியிருக்கலாம்? இதுதான் ஆரம்ப புள்ளி. ஒரு திட்டம் ஆரம்பத்திலிருந்து கடைக்கோடி அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் திராவிடத்தோட மாடல். திராவிட அவங்க சைட்ல இருந்து சொல்றது ஒரு 1000 ரூபாய்னால ஒரு மகளிரோட ஒரு குடும்பத்தோட நிலை மாறிடுமா? மாறாது. இதுதான் எங்களோட அர்த்தம். ஆனால் ஓரளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப நீங்க எடுத்த உடனே நீ 1000 கொடுக்காம மாறிடுமா? இது பொதுவா எல்லா கட்சியில இருந்தும் வர விமர்சனம். எல்லா கட்சியிலும் நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் கொடுக்கனாலும் மாறிடுமா? ஆனால் இந்த 1000 ரூபாய் வச்சு எத்தனை பெண்கள் காணொலி மூலமா எத்தனை பெண்கள் முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க? காணொலி மூலமா ஒரு தாய் சொல்றாங்க, இந்த 1000 ரூபாய் என் மகன் கொடுக்கல, ஸ்டாலினை என் மகனா நான் நினைச்சுக்கிறேன். இப்ப இது போன்ற விளிம்பு நிலையில இருக்கிற மகளிருக்கு தான் முதல்ல இந்த திட்டம் போய் சேரணும்ன்றதா இல்ல கட்சியோட கருத்து. எதிர்குறலும் அங்க ஒன்று இங்க ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ எந்த திட்டம் கொடுத்தாலும், நீங்க எந்த திட்டம் கொடுத்தாலும் கடுமையா விமர்சனம் வரதான் செய்யும். ஏன்னா வாழவும் கூடாது இந்த உலகம். எப்பவுமே தொடர்ச்சியான விமர்சனங்களை தவிர்க்கவே முடியாது. ஒரு திட்டத்துக்கு விமர்சனங்கள், நீங்க ஒரு கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில பெரிய அளவுக்கு திட்டங்கள்ல அவங்கள பத்தி நீங்க விமர்சனங்கள் சொல்லலாம். ஊழல் மட்டும்தான் அங்க நீங்க பெருங்கருத்தா இருந்தது. இங்க திட்டங்கள் சார்ந்து உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது, திட்டங்கள் சார்ந்து விமர்சனங்கள் சொல்ல முடியுதுன்னா திட்டங்கள் இருக்கு. திட்டங்கள் லைம் லைட்ல இருக்கு, திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. உங்க குரல் என்ன? அவனுக்கு கிடைச்சிருச்சு அவனுக்கு கிடைக்கலன்றதான் குரல். சரியா போய் சேர்ந்துருச்சான்றதுதான். அவனுக்கு கிடைச்சிருச்சு அவனுக்கு கிடைக்கலன்றதான் உங்களுக்கு குரல். நாங்க அவனுக்கும் கொடுத்துட்டோம், அங்கேயும் கொடுப்போம், பரிசீலனை இருக்குன்னு சொல்றதா எங்களோட குரல். அப்ப திட்டங்கள் நாங்க இங்க கொடுக்கலன்ற குரல் நீங்க சொல்ல முடியாது. நீங்க கம்ப்ளீட்டா நீங்க திமுக அரசு எதையுமே செய்யலன்னு சொல்லிட முடியாது. ஆனா கடந்த 10 ஆண்டு காலத்துல அதிமுக அரசு ஒண்ணுமே செய்யலன்னு எங்களால் உறுதியா சொல்ல முடியும். ஆனா திமுக அரசுல நீங்க அப்படி சொல்ல முடியாது. நீங்க எப்படி அப்படி ஒண்ணுமே செய்யல அப்படின்னா இவ்வளவு பெரிய வளர்ச்சி விகிதத்தை எட்டிருக்க முடியாது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி விகிதம் 11.2% வளர்ச்சி விகிதத்தை இந்தியாவோட வர்த்தக தலைநகரம் சொல்ற மும்பையை சார்ந்து இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலம் கூட எட்ட முடியாத ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடுங்கிற தனி மாநிலம், பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பேரே இல்லை. பட்ஜெட்ல தமிழ்நாடுக்குன்னு சிறப்பு தனி திட்டங்கள் எதுவும் கிடையாது, சிறப்பு நிதி எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட பட்ஜெட்ல மத்திய ஒன்றிய அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பேரே இல்லாத ஒரு திட்டத்துல தமிழ்நாடு அலோன் 11.2% இலக்கை எட்டி இருக்கிறது அப்படின்னா இது படிக்காதவன் எவனா சொல்ற பேச்சு. விஜய்க்கு பொதுவா எழுதி கொடுக்கறது படிக்கிறது தான் வழக்கம். அவரு எழுதி கொடுத்தத ஒண்ணு, இன்னும் வளர்ச்சி இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது 19 ஒரு எதிர்கட்சி சொல்ற கருத்து. இல்ல திமுக எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பத்துல இருந்து அங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது எந்த ஒரு சமிக்கை எதுவுமே கிடையாது, சலனமே கிடையாது. திமுக எதிர்ப்பு இன்று இல்லை நேற்று இல்லை. 1962 திமுக முதல்ல உடைஞ்சது, 74 உடைஞ்சது திமுக, 92 உடைஞ்சது. நீங்க திமுக பிளவுபடுறதுங்கிறது, திமுக விமர்சனம் வைக்கிறதுங்கிறது ஒன்றும் புதிதல்ல. திமுகவுக்கு எதிராகத்தான் இங்க ஒரு அரசியல் களம் இருக்கும். ஏனென்றால் இந்த திமுகன்ற இந்த இயக்கம் மட்டும்தான் மண் சார்ந்து மக்கள் சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கம். அப்ப மண் சார்ந்து மக்களோட தேவைகள் என்னன்னு சார்ந்து இயங்குற இயக்கத்துக்கு எதிராக தான் குரல் இருக்கும். நீங்க வெறுமனே ஏன் திமுக மட்டும் எல்லாம் குறை சொல்லுவாங்க? திமுக மட்டும் தான் குறை சொல்லுவோம். கடந்த நூற்றாண்டுகளில் 1967 இருந்து தலைவர் கலைஞர் மட்டும்தான் தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டனர். ஏன்னா திட்டங்கள் சார்ந்து இயங்கக்கூடியவர், திட்டங்கள் சார்ந்து இல்ல. இப்ப அது கொஞ்சம் மாறி குடும்ப ஆட்சி, ஊழல், அது இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா சார்? நீங்க இது குடும்ப ஆட்சி தான், இது கொள்கை சார்ந்த குடும்ப ஆட்சி. இன்னைக்கு கொள்கை சார்ந்து நீங்க இயங்குறீங்கன்னு உங்களால பிரகடனமே படுத்த முடியாம தானே எடப்பாடி தலைமையை யாருமே ஏத்துக்க தயாரா இல்லை. திமுகவில் அந்த சிக்கலே கிடையாது. தலைவர் தளபதியார் நின்றார், வென்றார். அவரோட பிம்பம் தான் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைச்சு அது ஒரு முழுமையான கட்சியா செயல்பட்டுட்டோம். எந்த பிசுக்கும் இல்லாம தமிழ்நாட்டில் முதற் கட்சியா இயங்கிட்டு. இன்னைக்கு முதலிடத்தை தாண்டிட்டு 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி. நானுன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் தான் 2ஆம் இடம், நான் நேற்று வந்த கட்சியில நான் தான் 2ஆம் இடம் சொல்றதுக்கான காரணம் முதல் இடத்து வர முடியாதுன்றது. இல்ல பயம் இல்லையா திமுகக்கு? என்ன பயம்? ஒரு சின்ன பயம் வந்ததா? பயம் புதுதல்ல எங்களுக்கு. இல்ல முதல்வர் எந்த பயம் எங்களுக்கு கிடையாது. இல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இதுவரைக்கும் எதையும் மென்ஷன் பண்ணி சொல்றது இல்லை. ஆனா இப்போ புதிய எதிரிகள் வந்தால் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். தேர்தல் களம் நெருங்குவதால் ஒரு இயக்கமும் அவர்கள் சார்ந்த யுத்தியை தொடங்கிவிட்டார். இந்த நேரத்துல கூட பேசாம இருக்க முடியும் அப்படின்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல ரொம்ப யாருக்கும் பயந்து நிக்கக்கூடிய இயக்கம் இல்ல திமுக. நீங்க இன்னைக்கும் திமுகவை எதிர்த்து பேசுற அரசியலுக்கு பதில் சொல்ல முடியாத இடத்துல இல்லை. நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க, கேட்டுட்டு போற இயக்கம் இல்லை திமுக. ஏன்னா இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற இயக்கம், இந்த மக்கள் மண் சார்ந்த உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற இயக்கம். நீங்க எது சொன்னாலும் எப்படி எதிர்வினை ஆற்றாமலே இருப்பாங்க. எதிர்வினை ஆட்டுட்டா உடனே பயந்துட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை, எதிர்வினை வரத்தான் செய்யும். ஏன்னா இந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்து எங்கிட்ட கேட்கும். உங்களை மாதிரி
நேரடியாக சினிமாவில் நடிச்சுட்டு சினிமான்ற பிம்பத்து மூலியமா மட்டுமே வந்து நான் தேர்தலில் நின்றுவேன் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு கேட்க முடியல. இல்ல இப்ப 2 விஷயம் அதுல வருது. ஒண்ணு நீங்க தாவேக்காவை ஒரு பொருட்டாவே நினைக்கலையா? இல்ல இன்னொரு பக்கம் வந்து அவங்க பேசுறபடி பேசிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து பொறுத்திருந்து அவங்களுக்கு பதில் நாங்க சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க. எல்லா எதிர்க்கட்சியும் ஒரே கண்ணத்தில் தான் பார்க்குறோம். எதிர்க்கட்சிகள் அவர்களுக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் எங்களை விமர்சிக்கிறதுக்கான உரிமைகள் மறுக்கப்படல, கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன வேணா சொல்லலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த அமைப்பு மக்கள் சார்ந்து, மண் சார்ந்து, அவர்கள் தேவை சார்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். ஆனா நெருக்கடி கொடுக்குறீங்களாமே. இப்ப தாவேக்காவோட இப்ப அவர் வந்து திருச்சியில பிரச்சாரம் பண்ணார். நடிகர் விஜய் திருச்சியில பிரச்சாரம் பண்ணார். இல்ல ஏன் திரும்ப திரும்ப நடிகர் விஜயனை மென்ஷன் பண்றீங்க? அவர் நடிகர் தானே. அவரு இல்ல தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி, ஒரு தலைவரா இருக்காரு. முதல்ல அவர் நடிகர் தான். அதன் மூலியமா தன்னை ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா வந்து கட்டமைச்சுக்கிறார். அப்ப நடிகர் விஜய்ன்ற பிம்பத்தில இருந்து அவரே வெளியில வரல. அந்த கேரவான்ல இருந்து அவரை இன்னும் எளிதாக தொண்டர்கள் அணுக முடியாத நிலையில இருந்து அவர் தான் ஒரு நடிகர் தான் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். கரெக்டா? நான் சொல்லல, இது அவங்க கட்சிக்காரங்களே சொல்றதுதான். குமுறல் வெளியில கேட்கறது தான். ஏன்னா இது ஒரு தலைவன் எல்லாரும் நெருங்கக்கூடியவனாக, எல்லாரும் அணுகக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுவும் அரசியல் சார்ந்து அரசியல் தளத்தில் இயங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தலைவன், எல்லாரும் எளிதாக அணுகக்கூடியவனாக இருக்கவங்க மட்டும்தான் ஒரு அரசியல் தலைவனாக முடியும். யார் வேண்டுமானாலும் அரசியல் தலைவனாக முடியும். உங்களால் இன்னும் மக்களை நெருங்குவதிலும் அவர்களை நெருங்க விடுவதிலுமே சிக்கல்கள் இருக்கிற பொழுது நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக உங்களை கட்டமைப்பதில் எந்த நியாயமும் இல்லை. இல்ல இப்ப நெருக்கடி கொடுக்குறது அவர் கேரவான்ல அவருக்கு சவுண்ட் கேட்காத திமுக எங்கிருந்து நெருக்கடி கொடுத்துருவோம். இப்ப டெக்னிக்கல் இஷ்யூ உங்க வண்டியில தானே, நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. உங்க வண்டியில இருந்து சவுண்ட் கேட்கலன்னா திமுக நெருக்கடி கொடுத்ததுன்னு எப்படி? இல்ல இப்ப சுற்றுப்பயணம் சொன்னதுக்கு அப்புறமா இப்போ ஒரு தொகுதி திமுகவா இருந்தாலும் இதர கட்சிகளா இருந்தாலும் சுற்றுப்பயணத்துக்குன்னு காவல்துறைக்குன்னு ஒரு கைட்லைன், நிபந்தனைகள் கொடுக்குறீங்க, கைட்லைன்ஸ். அதை ஃபாலோ பண்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? திருச்சி விமான நிலையத்துல தற்கூரிங்க மாதிரி போய் கேட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போனது யாரு? குறைஞ்சபட்சம் உங்க தொண்டர்களே உங்களால் வழிகாட்ட முடியல. உங்க தொண்டர்களை முன்னாடி இருந்த இன்டர்வியூ சொன்னேன், உங்க தொண்டர்களை கொஞ்சமாவது அரசியல் வயப்படுத்து. நீங்க முதல்ல அரசியல் வயப்பாடு. இல்ல இது திமுக இல்லையா? அப்ப திமுக ஒரு கூட்டம், எந்த தொண்டன் திமுக தொண்டன் சேர உடைச்சு போட்டான்னு இருக்கு. கேட்டை உடைச்சிட்டு எந்த திமுக தொண்டன் போனா? இல்ல செய்திகள் தன் தலைவர் இங்க வருவார், தன் தலைவர் எந்த நிலையிலும் அணுகிற முடியும், தனக்கு தேவையான கருத்தை தலைவரின் காதுகளுக்கு கொண்டு செல்ல முடியும்னு நம்புறவன் இந்த வேலையை செய்ய மாட்டான். இன்னைக்கு இல்லைன்னா தால பார்க்கவே முடியாதுன்னு நம்புறவன் தானே அடிச்சு ஓடுறான். இப்ப நிறைய பேரு குரல் கதை பேசுறாங்க, என் தலைவரை பார்க்கவே முடியல, பார்த்துட்டேன். அப்ப இதுதான் உங்களோட அரசியல் இன்மை. நீங்க உங்களை பார்க்கவே முடியலன்னு ஒருத்தன் வந்து உங்களை பார்த்துட்டேன்றத சந்தோஷப்படுறானா உன்னை நீ அவைலபிளே இல்லைன்னு அர்த்தம். நாட் அவைலபிள் அட் எனிவேர். நீங்க எங்கேயுமே உங்களை பார்க்க முடியாதுன்றதுனாலதான் இங்க வந்துட்டு இன்னைக்கா பார்த்துடலாம். இதுதான் உங்களோட அரசியல் இன்மையோட துணை. இல்ல இப்ப அந்த அளவுக்கு கூட்டம் கூடும் சொல்லிட்டு கூட்டம் கூடுகிறது. நான் திருப்பி சொன்னேன், ஆந்திரால சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இதை விட மிகப்பெரிய கூட்டம் இருந்துச்சு. ஆனால் சிரஞ்சீவி இன்று எங்க இருக்கிறார்? அரசியல் என்ற அந்த வட்டாரத்திலிருந்தே வெளில போயிட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் சார்ந்த அரசியல் புரிதலும் இல்லை, அவர்கள் தொண்டர்களையும் அவர் அரசியல் படுத்தவில்லை. இல்லையா? நீங்க என்னைக்கு இந்த கூட்டம் உங்களை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த கூட்டம் எல்லாம் உங்களோட திரையுலக இமேஜ்ல இருந்து வருது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க கொள்கை சார்ந்து, உங்களோட குறிக்கோளை சார்ந்து, உங்களை ஒரு புது தலைவனா எடுத்துக்கிட்டு வந்தவனா அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல, இவெல்லாம் உங்களோட அரசியல் பிம்பத்தால வரும். அது வாக்குகளா மாறாதுன்றீங்களா? அது வாக்குகளா மாறும், மாறாமலும் போகலாம். ஆனால் ஒரே ஒரு தெளிவு, தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை இளைஞர்களுக்கும் அரசியல் வேறு, பொது வாழ்க்கை வேறு, சினிமா வேறுன்னு பகுத்தறியக்கூடிய பகுப்பாய்வு இங்க இருக்குன்னு நான் நம்புறேன். குறைஞ்சபட்சம் ஒரு பிம்பத்துல, நடிகர்ன்ற ஒரு பிம்பத்துக்குள்ள தமிழ்நாட்டு மாணவன் விட மாட்டேன். உங்களை நம்பி வர ஒரு சில பேரை மட்டும் நீங்க கணக்கில் வச்சு உங்களை பார்த்துட்டா போதும் அப்படின்னு நம்புறேன். உங்க அரசியல், உங்களோட சினிமா தூண்டுதல், அந்த சினிமாவோட கவர்ச்சியிலும் தான் அவங்களை வந்து பாக்குறான்றதை நீங்க முதல்ல நம்பணும். இப்ப விஜயோட அரசியல், நீங்க முதல்ல அரசியல் படம் திருப்பி அடுத்தான் சொல்ல வரேன். நீங்க முதல்ல அரசியல் படம். இங்க SIR பேர்ல வாக்காளர்கள் திருடப்படுறாங்க. அதை பத்தின கருத்து என்ன? இந்த வரையும் சொல்லல. நீட்டுக்கு எதிரான குரல்ல நான் மாநில அரசு நீங்க விமர்சிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் வரையும் மத்திய அரசாங்கத்துல உங்க குரல் என்ன, உங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரிவிக்கல. ஒரு விளிம்பு நிலை மாணவன் கொல்லப்படுறான், சாதி அடக்குமுறையில அவனை போய் பார்த்து ஆறுதல் சொல்ல முடியாத நிலையில கூட நீங்க இருக்கீங்க. இவ்வளவு குறைபாடுகள் உங்களை சுத்தி இருக்கும் பொழுது நீங்க குறைஞ்சபட்ச ஒரு அரசியல்ல இருந்து உங்களை ஒரு அரசியல் தலைவரா உங்களை மீட்டெடுக்கணும்ன்ற நிலை உங்களுக்கு இல்லை. வீக்கெண்ட்ல மட்டும்தான் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு வீக்கெண்ட் விஜய்னு இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வீக்கெண்ட்ல மட்டும்தான் நான் பாலிடிக்ஸ் பண்ணுவேன், நான் வீக் டேஸ்ல பண்ணல. அதுல என்ன தவறு? ஏன்னா இப்ப வீக்கெண்ட் என்னைக்கு வேணா அணுகலான்றதான் திருப்பி சொல்றேன். ஒரு தலைமைய நாள் இல்லாமல் கிழமை இல்லாமல் என்னைக்கு வேணா நீங்க அந்த தலைமை அணுக முடியும். இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஒரு தொண்டன் வந்து தலைமை அணுகிறதுக்கு அறிவாலயம்னு ஒரு கான்டாக்ட் பாயிண்ட். நீங்க யார் வந்தீங்கனாலும் தலைவர்கிட்ட என்ன தகவல் சேர்க்கணுமோ அதை சேர்த்தலாம். தலைவரோட காதுக்கு போயிடும். உங்களை சந்திக்க வர எந்த தொண்டனுமே உங்களை எங்க சந்திக்கணும்ன்றதே நீங்க இப்ப டிக்ளேர் பண்ண முடியாத நிலையில. உங்க வீடு தான் கட்சி ஆபீஸ் ரன் பண்றீங்க. உங்க கட்சி ஆபீஸ்ல வர்றவங்க எல்லாம் விரட்டி அடிக்கப்படுறாங்க.
புசி ஆனந்தன் ஒரு ஆளு உள்ளே விடாம தண்ணி கூட கொடுக்காம அரட்டை அடிக்கிறார். நிறைய சேனல்ஸ்ல வருது. இத தமிழ்நாட்டு மாணவர்களை திராவிட இயக்கம் எவ்வளவு நாள் சரி செஞ்ச ஒரு விஷயத்த விஜய் திருப்பி பின்னோக்கி இழுத்துட்டு போறாருன்னு தான் சொல்லுவோம். திராவிட இயக்கங்கள் 1957 மொழி போர்ல திராவிட இயக்கம் என்ன பண்ணுச்சு? மாணவர்கள் அரசியல் வைப்படுத்துச்சு. 3வது மொழி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், அவர்கள் உரிமை எந்த அளவுக்கு மறுக்கப்படும்ன்ற அரசியல் அறிவை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு திராவிட இயக்கம் புகுத்து. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திருப்பி முன்னோக்கி மேம்பாட்டு சமுதாயத்தை இன்னைக்கு திருப்பி பின்னோக்கி எழுதிட்டு இருக்கீங்க. இல்ல அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தானே இப்ப அவர்கிட்ட போகுது. அது திரை கவர்ச்சி பிம்பம். அது தற்கொலை கூட்டம்ன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க? அதுக்கு காரணம் நீங்க நிறைய காணொலியில் வந்துச்சு, நீங்களே பார்த்திருப்பீங்க. நம்ம சொல்லல. இல்ல அதுல ஒரு சிலர் பண்றதுக்கு மொத்தமா போற எல்லாரையுமே தற்கூரிகள். நீங்க 90% அப்படிதான் பண்றாங்க. ஒரு அரசியல் புரிதல் இல்ல. ஒரு NDTV சேர்ந்த ஒரு நிருபர் பேசிட்டு இருக்காரு. ஒரு நிருபர் அவர் சார்ந்த கட்சிக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்காரு. அவர் கூட தவறா சொல்ல, கூட்டம் நிறைய அவர் கலை யதார்த்தத்தை சொல்லிட்டு இருக்காரு. அத கூட உங்களால சரியா அணுக முடியல. அவரது கழுத்துல போய் துண்ட போடுறது, அவரை உதாசனப்படுத்துறது, அவரை பேச விடாம தடுக்கிறது, இதெல்லாம் தான் அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்லுவோம். இதுதான் தற்குறின்ற வார்த்தைக்கு இதுதான் உதாரணம். ஓகே. ஏன்னா குறைஞ்சபட்ச ஒரு அரசியல் வயப்படுத்துங்க. அரசியல் அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு ஒரு அறிவு வயப்படுத்து. இப்போ உங்க திமுகவுக்கு விஜய் அரசியல் வருகையினால எந்த பாதிப்புமே இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? அதுதான் சொன்னேன் நானு. நீங்க இன்னைக்கு நேத்து திமுகவை யாரும் எதிர்க்கல. ரொம்ப காலமா எதிர்த்துட்டு இருக்கு. ரொம்ப காலமா திமுகவை எதிர்த்து தான் இங்க பல பேர் திமுகவை காலி பண்ணிடுவேன் முந்தா நாள் சொன்னார் அண்ணாமலை. திமுக அறிவாலயத்துல செங்கலா பிரிச்சிருவேன். இன்னைக்கு பாவம் அவருக்கே அடைக்கலம் திமுக தான் தர வேண்டிய நிலைமையில இருக்காரு. அவருக்கு அடைக்கலமும் கடைசியா திமுக தான் தரும். இந்த ஜெனரேஷன்ல இந்த வார்த்தை எனக்கு புரியல. அடைக்கலம்னா என்ன சொல்ல வரீங்க? அடைக்கலம்னா இன்னைக்கு அவர் உட்கட்சி சார்ந்து அவர் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் பாதுகாப்பு, சட்ட ரீதியான பாதுகாப்பு, சட்ட ரீதியான அடைக்கலம் திமுக தான் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இங்க மட்டும் தான் இல்ல. இப்ப அவரு ஒரு டைலமால இருக்காரு. புதிய கட்சியா திரும்ப பழைய கட்சியா? முதல்ல அவர் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வெளில வரும். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல லேண்ட் வாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், அதுல ஏதோ வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு. அதுல இருந்து வெளியில் வரட்டும். இவர் சார்ந்த பாசிசத்தை இவர் ஏத்துக்காததுனால, அவர் இல்ல அந்த பாசிசத்தை முழுமையா அவர் உள்வாங்காததுனால, இல்ல அந்த பாசிசமே அவரை எப்படி மீண்டும் பழிவாங்குகிறதுன்றத கைகட்டி அவர் கட்சி சார்ந்த நண்பர்களே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவரு எப்ப இந்த வார்த்தையை சொன்னார்? சிங்களா பிரிச்சிருவேன்னு சொன்னார். சொல்லி 3 மாசம் கூட இருக்காது, 4 மாசம் இருக்கும். இன்னைக்கு அவர் வீட்டு செங்கலை பிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நிலைமை. இது இன்று நேற்று இல்ல. இதற்கு அண்ணாமலை உதாரணமாக சொல்கிறேன் என்றால், இதே போல பல பேர் சொல்லிட்டாங்க. இப்ப விஜய் சொல்றாரு, திமுக எங்களுடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. எனக்கு இது ரெண்டுமே இன்னும் புரியல. கொள்கை சார்ந்துதான் ஒரு அரசியல் இருக்க முடியும். அரசியல் வேறு, கொள்கை வேறுன்னு பாக்குற பார்வையே அபத்தம் இல்லாத ஒரு கூறுகட்ட அரசியல் கொள்கையும் தனித்தனியா பிரிச்சு. என்னோட அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. கொள்கை இருந்தாதான் அரசியல் செய்யும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? ஒண்ணு அரசியல், இங்க தமிழ்நாட்டுல பேசுற அரசியல் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் பேசுற அரசியல் சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை. இந்த சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை எனக்கு பிடிக்கலன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இங்க சமத்துவமா யாருமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி இருக்க கூடாது. அதனாலதான் கொள்கை இல்லாம அரசியல் சொல்றாரா? அரசியல்னா அதானே, உங்களோட புரிதல் இல்லைன்றதானே இதோட எடுத்துக்காட்டு. உங்களுக்கான சரியான புரிதல் இல்லாதனாலதான் அரசியல் வேற, கொள்கை வேறன்னு நீங்க பிரிச்சு பேசுங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். முன்னேறதுக்கு நன்றி.